ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போ வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து முதல்ல பென்சிலு, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பென்சிலு, ஃப்ரேமு, அப்புறம் எம்ப்ராய்டரி நூல், உங்களுக்கு விருப்பமான கலரு, அப்புறம் ஊசி, கையால் தைக்கிற ஊசி. இதுக்கு வந்து நம்ம பென்சிலில் முதல்ல கோடு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், இது போல் 2 கோடு போட்டு இதில் தைக்கணும். இதில் வந்து ரெண்டு இழை நூல் எடுக்கலாம், 3 இழை எடுக்கலாம். நம்மளுக்கு திக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இது பூக்களுக்கு ஃபுல்லாக நிரப்புறதுக்கு, இலைங்களுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படும். பாருங்கள், இது கீழ்ப்பக்கம் இது குத்திட்டு இதை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக தைச்சி போடணும். இப்போ குறிப்பிட்ட இடைவெளியில் தைச்சா அழகாக இருக்கும். இதிலே நடுப்பில் வேறு கலருங்க கேப்புங்களில் வச்சு அதை தைச்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இதழ்களை தைக்கும்போது ஒரே இது வரும், ஒரே கலரில் போட்டால் நல்லாயிருக்கும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம், இங்கேருந்து இப்படி போகணும். ஆனால் தையல் தைக்கும்போது இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் இப்படி மேலே கொஞ்சோண்டு மேல் பக்கம் சின்னதாக வரும், அதே போல் இங்கே கீழே வரும்போது வரும். இந்த இடம் அகலமாக வரும். இந்த கோலத்துங்களை பார்டர் போடுற டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பூக்களுடைய இடையில் ஃபுல்லாக நிரப்புறதுக்கு இது பயன்படும். பாருங்கள், இதே போல் ஃபுல்லாக நம்மளுக்கு விருப்பமான கலரில் போட்டுக்கலாம். இதையே நெருக்கமாக தைச்சோம்னா ருமேனியன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது பின்னாடி வந்து நம்மளுக்கு 2 கோடு ஓட்டு தையல் போட்ட மாதிரி வரும். பாருங்கள், ஓட்டு தையல் மாதிரி வரும். இங்கே வந்து இது போல் வரும். பாருங்கள், இந்த சைட்லேருந்து இந்த இடைவெளிங்கள்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். இது போல் தைச்சிட்டு துணி லூப் விடாமல் பார்த்துக்கோங்க. இதே போல் தைக்கணும். இது பாருங்கள், கீழே வந்து இது போல் டிசைன் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து கரை பாகங்களை அலங்கரிக்கிறதுக்கு, உட்புறங்களில் வளைவான பாகம், நேரான பாகங்களையும் அலங்கரிக்கிறதுக்கு உதவும். இது வந்து சின்ன இலைங்க, பூக்களை, இதழ்ங்க இதெல்லாம் நிரப்பி தைக்கலாம் இந்த தையலில். இதை நெருக்கமாக தைச்சா ஒரியண்டல் தையல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரியண்டல் தையல் வந்து தலையணை உரையில் அந்த கரைபாகங்கள்லாம் நிரப்பி தைக்கிறதுக்கும், வாசப்படி தெரசலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீன் துணி, அதுக்கெல்லாமும் தைக்கலாம். எரிம்போன் தையலில் 2 ஓரங்கள்லேயும் வேறு கலர் நூல் போட்டு காம்பு தையல் மாதிரி தைச்சி செஞ்சோம்னா அது ருஷியன் தையல்னு சொல்லுவாங்க. இந்த ருஷியன் தையல் வந்து எழுத்துக்களை நிரப்புறதுக்கு, ஓரங்களை அலங்கரிக்கிறதுக்கும் பயன்படும். ஆனால் நான் இதில் வந்து ஒரே கலர்லேயே காம்பு தையல் மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி வேறு கலரில் போட்டிங்கன்னா அது ருஷியன் தையல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியான தையல் தான், சீக்கிரமாக தைச்சிடலாம். எல்லா குழந்தைங்களோட ஃப்ராக்கில், அது போல் சுடிதாரில், இந்த மாதிரி இடத்தெல்லாம் தைச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.